1000 நல்ல மனுஷனை நம்ம கண்ணில் படுறதே கிடையாது. அவசரத்துக்கு பணம் கொடுத்தவன், வானு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனவன், இந்தா ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரத்தம் எடுத்தாந்து கொடுத்தவன், அப்பா கடன் பட்டப்ப இந்தாங்க பரவாயில்லன்னு காது கம்மலை கலட்டி கொடுத்த நம்மளோட அத்தை, யாரோ ஒரு சொந்தக்காரன் திடீர்னு வந்தான், பரவாயில்ல மச்சான் வச்சுக்கோங்க வாசு வர்றப்ப திரும்ப கொடுங்கன்னு கொடுத்துட்டு போனவன், நான் கட்டண்டா ஸ்கூல் ஃபீஸ்ன்னு சொன்ன எதிர்த்து விட்ட அங்கிள், இவங்க யாரும் ஞாபகத்தில் இருக்கிறதே இல்லை. என்ன நீ எல்லாம் பிழைக்கிற பொழப்புக்கு இதெல்லாம் உனக்கு தேவையான ஏதோ ஒருத்தன் திமிரா பேசிட்டு போன ஒரே ஒரு சொந்தக்காரனை மனசில் வச்சுக்கிட்டு மனுஷன் எல்லாரையும் வெறுக்கிறது எந்த வகையில் நியாயம்? யோசிச்சு பாருங்க. ஓஷோ அழகாக சொல்லுவார், ஒரு கோப்பை தண்ணீர் புத்தகத்தில் கடைசி பக்கத்தில் அழகாக இருக்கும். என்னை செக்ஸ் சாமியார் என்றும் காமுகன் என்றும் தூற்றுகிறவர்கள் மனதில் தான் அதிகமான செக்ஸ் எண்ணம் இருக்கிறது. அன்பை விட, காதலை விட, நேசத்தை விட, பிரியத்தை விட, மனித நேயத்தை விட நான் ஒன்றும் அதிகமாக செக்ஸ் பற்றி பேசிவிடவில்லை. ஆனால் உங்கள் மனதில் நிற்பது அது மட்டும்தான். நீ என்ன கெட்டவன்னு சொல்கிற, நான் இவ்வளோ பேசியிருக்கேன், ஆனால் உன் மைண்டில் நிற்கிறது அது மட்டும்தான். அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. அப்போ யாரோ ஒரே ஒரு கெட்டவன், யாரோ ஒரே ஒரு உறவுக்காரர், அது எல்லா இடத்துலையும் இருப்பான். அப்போ அந்த ஒரே மனிதருக்காக நீங்கள் உறவை நேசிக்காமல் இருப்பது எப்படி இருக்க முடியும்? ஆனால் நம்ம அடிமனது உண்மையிலேயே அன்புக்கு தான் ஏங்குது. நம்ம ஈகோ இல்லாமல் வாழணும் அது ஆசைப்படுது. ஆனால் என்ன சொல்லிவிட்டாங்கன்னா, யாரையாவது ஜெயிப்பதன் வழியாகத்தான் நம்ம பெரிய ஆளாக நம்ம சமூகத்துக்குள்ளே காட்டிக்க முடியும் நம்ம நம்புகிறோம். உறவுக்காரர்கள் மத்தியில் நான் தான் பெரியவன் என்று நிரூபிக்க வேண்டிய நெருக்கடியை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த நெருக்கடி எப்போ நீங்கள் பின்னால் வரீங்களோ அன்றைக்கி தானாகவே உங்களுக்கான மனிதர்கள் வந்துடுவாங்க. நீங்கள் கோ அண்ட் செக் இட். இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போய் பாருங்கள், இல்லை ப்ரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போய் பாருங்கள். மனுஷெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லிங்களே, எல்லா தலைமாட்டிலும் யாராவது ஒரு சொந்தக்காரன் உட்காந்து தான் இருக்கான் இல்லையா? அவனுக்கு வேலை இருக்குது தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய அவசர உலகத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமையை கூட யாராலையும் விட்டு கொடுக்க முடியாது, ஒரு மணி நேரத்தை கூட விட்டு கொடுக்க முடியாது. நம்ம சொல்கிறோம், இந்த பாருங்க நான் கூட போய் விட்டு கொடுக்க முடியாது, முடிச்சு விட்டு ட்ரெயினிங் கிளம்பி போகணும், வேலை இருக்குது. ஆனால் எல்லாருடைய தலைமாட்டிலும் யாரோ ஒரு சொந்தக்காரன் இருந்துக்கிட்டே தான் இருக்கான். உங்களுக்கு அவசரம் என்று வருகிற போது யாரோ ஒரு உதவி செய்யத்தான் செய்தார். கவலைப்படாத நான் இருக்கிறேன் பார்த்துக்கன்னு சொல்கிறத விட இந்த உலகத்தில் ஒரு அற்புதமான வார்த்தை இருந்து விட முடியுமா? சொல்லிப்பாரு. கவலைப்படாத நான் இருக்கேன், அவரால் ஒன்றும் பண்ண முடியாது, அது வேறு விஷயம். ஆனால் கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற வார்த்தை இருக்கே, அது எவ்வளோ அற்புதமான வார்த்தை. இதில் கணக்கு வழக்கு பார்க்குறதுக்கு என்ன இருக்குது? மனிதர்கள் அன்பானவர்கள். இயல்பைக்கு மீறி தான் நம்ம உறவுகளை எதிராளியாக பார்த்து கொண்டே இருக்கிறோம். மனிதர்களை சேகரித்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திற்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதே கிடையாது. பணத்தை சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு மனிதர்களை சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நம்ம கொடுத்ததே கிடையாது. சின்ன சின்ன நகர்வுகள் மூலமாகவே நீங்கள் உறவுகளை காப்பாற்றிட முடியும். என்னென்னா இந்த உறவால் பெரிய பயன் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கணும், கிடையாது. மன அமைப்பு உங்கள் உறவுகளை நோக்கித்தான் இருக்குது. இந்த சோஷியல் ஸ்ட்ரக்சர் அப்படி தான் பில்ட் பண்ணி வச்சுருக்கிறான். நட்பை கூட நீங்கள் உறவாக்கத்தானே பார்க்குறீங்க இல்லையா? உறவு பிடிக்கல உங்களுக்குன்னா உள்மனசையும் எல்லா நட்பை உறவாக்க பார்க்குது. பழகின நண்பர் வீட்டில் பல வருடமாக சேர்ந்து பழகிய நண்பர் வீட்டில் ஜாதி மதத்தை கடந்து எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாவே பொண்ணு எடுத்திருக்கான், பொண்ணு கொடுத்துருக்கான், பண்ணியிருக்கோமா இல்லையா? ஏன்? உறவாக மாறுவதன் வழியாகத்தான் நட்பு என் பக்கத்தில் இருக்கும்னு நம்ம நம்புகிறோம். உறவு முக்கியமாக நமக்கு தோணுது. தெரிஞ்ச நண்பரை மாமான்னு சொல்லி அழைக்க சொல்கிறாங்க உரிமையோடு. நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கக்கூடிய பல பேரை, நம்மளாம் கொஞ்சம் பெரிய பிள்ளையான பிறகு தான் அவர் நம்முடைய மாமா இல்லைன்னே நமக்கு தெரியும். அவர் அப்பாவோட ஃப்ரெண்டு, நான் சின்ன பிள்ளையிலேருந்து மாமான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், ஆனால் அவர் நம்ம மாமா இல்லை அப்படிங்கிற விவரமே 16-17 வயசில் தெரியக்கூடிய பிள்ளைகள்லாம் இருக்காங்க. அப்போ உறவை கூட நம்ம நட்பை கூட உறவாக கன்வெர்ட் பண்ண தானே பார்க்குறோம். நம்ம வீட்டில் ஒரு சடங்கு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னு சொன்னால் நட்பாக இருக்கக்கூடிய மாமன் என்று அழைக்கக்கூடியவன் சீர் வைக்கிறான், தட்டை எடுத்துகிட்டு வரான். ஏன்? அந்த உறவை ரீட்டைன் பண்ண ஆசைப்பட்றான். அப்போ மனுஷனுக்கு உறவை ரீட்டைன் பண்ணுறதுல ஒரு ஹாப்பினஸ் இருக்குது, ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குது. கேவலம் ஈகோக்காக, கௌரவத்திற்காக, நான் தான் பெருசுன்னு காட்டிக்கிறதுக்காக இந்த அத்தனை சந்தோஷங்களையும் தொலைக்க நாம் தயாரா? ரெண்டாவது, நம்ம அவ்வளோ கெட்டவங்களும் கிடையாது. நமக்கு என்ன, நம்மளை கெட்டவன் சொல்லிக்கல ஒரு பெரிய பெருமை பீத்தல். நம்ம கெட்டவன் மோசமானவன் நம்ம சொன்னால் நம்மளே நமக்கு இந்த கண்ணாடியை பார்த்து துப்பிக்கிறதுல அவ்வளோ ஹாப்பினஸ் நமக்கெல்லாம். இந்த காலத்தில் பெற்றோர்கள்லாம் மோசமாக இருக்கிறார்கள், எல்லோரும் செல்ஃபோனை பார்த்து கொண்டு குழந்தைகளை பார்ப்பதே இல்லை அப்படின்னு ஃபார்வர்டு வந்தால் பூரா பேர் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுறான். யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ கெட்டவங்களா நீங்கள்? நம்மளை கெட்டவன் சொல்கிறது வழியாக தான் நம்மகிட்ட நிம்மதி இல்லாமல் நம்மளை வச்சிருக்க முடியும். நம்மளை நிம்மதி இல்லாமல் வச்சுருந்தா தான் நிறைய சாமான்ஜாட்டை இங்கே விற்க முடியும். அதுக்காக சொல்கிற ஐடியா தான். உங்கள் அப்பாக்கள் உங்களை பார்த்து கொண்டதை விட நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நன்றாகத்தான் பார்க்குறீங்க. இப்படி சொல்கிறதுனால என்னை வாட்ஸ்அப்பில் நீங்கள் கெட்டவன் சொன்னாலும் எனக்கு ஒன்றும் கவலையெல்லாம் இல்லை.